ஒரு நிமிஷத்துலேயே இந்த ஷார்ட்ஸில் கேசரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அது கேசரிக்கு தேவையான ரவையை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கிண்ணத்தில் ரவையை போட்டுக்கலாம். அப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கிளறிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் பால் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அது கொதித்தோடனே பால் போட்டுக்கலாம். பால் நல்லா கொதித்தோடனே அது இன்னொன்று பாத்திரத்தில் மாட்டிக்கலாம். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி முந்திரி, பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணோடனே இதில் பால் போட்டுக்கலாம். பாலில் கலர் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அப்புறம் அதில் ரவை போட்டுக்கலாம். ரவை போட்டு அதில் பால்கோவா போட்டுக்கலாம். பால்கோவா போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அப்புறம் அதில் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பதத்துக்கு வந்த உடனே அதில் சர்க்கரை ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். அப்புறம் நெய் போட்டுக்கலாம். அப்புறம் பைனாப்பிள் தூவினா பைனாப்பிள் கேசரி ரெடி. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.